சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் மரணமடைந்த இளைஞர் அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் உத்தரவின்படி பணி நியமன ஆணை, இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமாரிடம் ஆவின் நிறுவனத்தில் டெக்னீஷியன் பணிக்கான ஆணையினை அமைச்சர் பெரிய கருப்பன் வழங்கினார். மேலும் வீட்டுமனை பட்டாவிற்கான ஆணை மற்றும் திமுக சார்பில் முதற்கட்டமாக 5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தொகை ஆகியவை அஜித்குமாரின் குடும்பத்தினரிடம் வழங்கப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். தம்பி நவீன் அவர்கள் ஐடிஐ படித்த காரணத்தால் அவருக்கு அதற்கு ஏற்றவாறு ஒரு பணியை வழங்க வேண்டும் என்று, என்ன பணியை வழங்கலாம் என்று முடிவெடுத்து அவருக்கு ஆவினில் ஒரு டெக்னீஷியன் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தொடக்கத்தில் ஒரு 30,000 சம்பளம் கிடைக்கும். பணியாணையை இப்பொழுது தம்பி நவீனிடத்தில் வழங்கி இருக்கிறோம். அவரும் அதை முழு மனதோடு மகிழ்ச்சியாக ஏற்றிருக்கிறார். அவர்களுக்கு இந்த ஊரில் வீடு சின்ன வீடாக இருக்குன்னு சொன்னாங்க. 3 சென்ட் அரசு புறம்போக்கு நத்தம் நிலத்திலிருந்து எடுக்கப்பட்டு அந்த பட்டாவும் இப்பொழுது அவர்களுக்கு நானும் ஆட்சியர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் நிர்வாகிகள்லாம் ஆர்டிஓ வட்டாட்சியர் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு அதை கொடுத்துட்டோம். அடுத்து கட்சியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் இயக்கத்தின் சார்பில் முதல் கட்டமாக இப்பொழுது 5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தொகையும் வழங்கி இருக்கிறோம். இது 3 மட்டும் இல்லை, இன்னும் இந்த குடும்பத்திற்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை எங்களது இயக்கத்தின் சார்பிலும் அதே போல அரசின் சார்பிலும் முதலமைச்சர் அவர்களே நேரடியாக இதிலே தலையிட்டு செய்கின்ற காரணத்தால் அவர்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும், அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் முதலமைச்சர் அவர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.